सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ वेदवेदान्तशास्त्रज्ञं धर्मरक्षणनायकं सिद्धवानन्दशिष्यं तं परं सन्मार्गदर्शिनम् अपारकरुणापात्रं वेदपुरीनिवासिनम् आत्मविद्यागुरुं वन्दे ओंकारानन्दसद्गुरुम्। ஓம் சாதனா பஞ்சகம் முதல் 2 ஸ்லோகத்தை சேர்ந்தே படிச்சிடுவோம். அதுக்கப்புறம் 3வது ஸ்லோகத்துக்கு போகலாம். வேதோ நித்யமதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம் தேனேஷஸ்ய விதீயதாம் அபசிதித்யஜதாம் பாவோகப்பரிதூயதாம் பவசுகே சந்தீயதாம் विजेतातूर्णं विनिर्गम्यतां सङ्गस्सत्स्वविधीयतां भगवतो भक्तिर्दृढादीयतां शान्त्यादिपरिचीयतां दृढतां कर्मासु सन्त्यज्यतां सद्विद्वानुपशुप्यतां प्रतिदिनं तत्पादुकासेव्यतां ब्रह्मैकाक्षरमध्यतां श्रुतिशिरो वाक्यं समाकर्ण्यताम्. இப்போ 2 ஸ்லோகங்கள் இது வரைக்கும் பார்த்துருவோம். 2 ஸ்லோகங்களில் என்ன பார்த்தோங்கிறத முதல்ல ஒரு தடவை ஒரு புனஸ்மானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்த 3வது ஸ்லோகத்துக்கு போகலாம். இந்த கிரந்தத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, மோட்சங்கிற ஒரு சாத்தியத்தை எந்தெந்த சாதனங்கள் மூலமாக நம்ம அடைய முடியுங்கிறதுக்கு உண்டான வழிகள்லாம் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கிரந்தம் இது. ஒரு சாதகனாகவன் முறைப்படி வேதத்தை, அதாவது சாஸ்திரங்களை கற்று அதில் விதிக்கப்பட்ட கர்மங்களை முறையாக செய்துனா நித்திய நைமித்திய கர்மங்களை எல்லாம் ஈஸ்வரார்ப்பண புத்தியோடு செய்யணும். காமிய கர்மாவை காமியமாவை கொஞ்சமாக பண்ணி அதையும் விட்டுறணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவனுக்கு மனசில் இருக்கக்கூடிய ராகத்வேஷங்கள்லாம் நீங்கி அவனுக்கு விவேகம் கிடைக்கிறது. இந்த விவேகம் கிடைச்சதுக்கப்புறமா கிடைக்க இந்த கர்மயோகம் செய்ய என்ன ஆகுது அப்படின்னா, அவன் அந்த விஷய சுகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் 3 விதமான தோஷங்கள் பார்த்தோம். அந்த தோஷங்களை ஒன்னொன்னையும் அவன் சிந்திக்க அவனுக்கு வைராக்கியம் அதிகமாக வந்தது. ஸோ அப்போ விவேகம் கிடைச்சி வைராக்கியமும் அவனுக்கு அந்த இடத்துல கிடைச்சிது. அதுக்கு அடுத்து அவங்க என்ன பண்ணுறான் அப்படின்னா, விவேக வைராகியத்தோடு தொடர்ந்து அவன் முயற்சி செய்யறப்ப அவனுக்கு என்ன ஆகுதுன்னா அனித்தியமான சுகத்திலேருந்து விடுபட்டு நித்தியமான சுகமான ஆத்ம சுகத்தை அடையணுங்கிற ஒரு இச்சை அவனுக்கு ஏற்படுறது. ஸோ அதான் ஆத்ம இச்சா விவசியதாம்னு நம்ம முதல் ஸ்லோகத்தில் பார்த்தோம். அப்போ அந்த ஆத்ம சுகத்தில் அவனுக்கு ஒரு விருப்பம் ஏற்படுறப்ப அப்போ என்ன பண்ணுறான்னா, அனித்தியமான வஸ்துக்களிருந்து விடுபடணுங்கிறதுக்காக அவன் வீட்டை விட்டுன்னா நம்ம என்ன சொல்கிறோம், 2 விதமாக சொல்லுவோம். தன்னுடைய இங்கே அபிமானத்திலிருந்து நீங்கி அவன் அடுத்த கதிக்கு போகணும், அது அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறான். அதே சமயத்தில் உண்மையாலுமே வீட்டில் இருக்கக்கூடிய லௌகிக காரியங்கள்லேருந்து எல்லாத்தையும் விடுபட்டு அவன் இந்த நிலையோட அடுத்த நிலையை பார்க்கறதுக்காக அவன் அங்கேருந்து கிளம்பான் அப்படிங்கிறது முதல் ஸ்லோகத்துடைய ஒரு பாயிண்ட். ஸோ இது முதல் ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கர்மயோகத்தை செஞ்சு கர்மயோகத்தில் அவனுக்கு விவேக வைராக்கிய முமுட்சுத்துவங்க 3 பலன்கள் அவனுக்கு கிடைக்கிது. ஸோ இது முதல் ஸ்லோகத்தில் அவனோட இது. அடுத்து 2வது ஸ்லோகத்தில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, வீட்டை விட்டு வெளியில் வந்தவங்க வெளியில் போய் எந்த ஒரு துஷ்சங்கத்துலேயும் சேராமல் அவன் முழுக்க ஒரு சாதுக்களுடைய சத்சங்கத்தில் போய் சேர்ந்து சாதுக்களோட சத்சங்கங்கள் சேர்ந்தது மட்டும் இல்லாமல் அங்கே பகவான்கிட்ட ஒரு திடமான பக்தி. ஏன்னா இவனுக்கு என்ன இருக்குன்னா, வேதாந்தத்துக்கு 4 விதமான தகுதிகள் சொல்கிறோம். விவேக வைராக்கிய சமதமாதி சட்க சம்பத்தி முமுட்சுத்துவம் 4 சொல்கிறோம். ஆனால் உனக்கு 3 தான் கிடைச்சிருக்கு. இன்னும் இந்த சமதமாதி கிடைக்கல. இந்த சமதமாதி சட்க சம்பத்தி கிடைக்கிறதுக்காக அவன் உபாசனா யோகத்தை பண்ணணும். ஸோ அப்போ உபாசனா யோகம் பண்ணுறதுக்காக சாதுக்களோட ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு பகவான்கிட்ட, அது எந்த பகவான் தான் சகுனமாக இருக்கக்கூடிய பகவானை எடுத்துட்டு எந்த பகவான் தான் திடமாக ஒரு பக்தியை இது பண்ணிட்டு அந்த பக்தியின் மூலமாக என்ன கிடைக்கும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த சாந்தியாதி பரிச்சீயதாம் ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல என்ன சமதமும் போன்ற எல்லா விதமான குணங்களையும் அந்த சாதகன் பெறுகிறான். ஸோ அப்போ அவனுக்கு ஏற்கனவே 3 குணங்கள் வந்தாச்சு. 4வது தகுதியான இந்த சமதமாதி தான் இல்லாமல் இருந்தது. ஸோ இந்த உபாசன யோகத்தின் மூலமாக அந்த சமதமாதியும் கிடைச்சதுனால அவன் வேதாந்தத்துக்கு
தயாராகி இது பண்ணுறாங்க. இப்போ இந்த சமதமாதிகள் என்னென்னு ஏற்கனவே பார்த்தோம். சம தம உபதமக திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானங்கள் போன வகுப்புலேயே பார்த்தோம். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறான்னா வந்து அவனுக்கு வந்து வேதாந்தத்தில் முழுமையாக தகுதியை பெற்று நித்திய நைமித்தியங்கள்லாம் விட்டுட்டு அவன் வந்து என்ன பண்ணால் சந்நியாசத்தை மேற்கொண்டு இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா வந்து சத்வித்வான் உபசுப்பியதான் ஒரு உயர்ந்த சிறந்த ஞானியாக இருக்கக்கூடிய குருவை போய் அவன் வந்து நாடி போக வேண்டும். அப்படி போய் நமக்கு ஒரு குரு கிடைக்கிற நல்ல குருவுக்கு அந்த லட்சணங்கள்லாம் பார்த்தோம். ஸ்ரோத்ரியனாக இருக்க வேண்டும், பிரம்மனிஷ்டாக இருக்க வேண்டும், அதாவது அவர் நல்லா படிச்சிருக்கணும். அதே சமயத்தில் அவர் தான் பிரம்மங்கிறதுல அவர் ஸ்திதியாக இருக்கணும். பிரம்மம்னு ஒன்று இருக்குன்னு சொல்லாமல் பிரம்மம் அகம் நாம் பிரம்மாஸ்மி தத்துவமசி அப்படின்னு அந்த பிரம்மத்தை நிஷ்டையோடு இருக்கக்கூடிய குருவை போய் அடைஞ்சு அந்த குருவோடு இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா வந்து நமக்கும் வந்து அந்த எண்ணங்கள் வரும். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா சத்வித்வான் உபசுப்பியதான் தத் அவருடைய பாதுகைகளை தினசரி செய்ய வேண்டும். பாதுகைன்னா அவருக்கு நமஸ்காரம் விட மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஏன்னா வந்து சாஸ்திரத்தில் எப்படி சொல்லியிருக்கிறோம், நம்ம சாஸ்திரத்தில் பணம் கொடுத்து படிக்கிற மாதிரி என்றைக்குமே சொல்லலை. பரிப்பிரஷ்டேன சேவையா, தமிழில் வந்து பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் அப்படி தான் இருக்குது. ஸோ அப்போ அவருக்கு என்ன செய்யணுமோ அந்த செயல்கள்லாம் செஞ்சு நம்ம வந்து அவருக்கு குருபக்தியை நம்மளோட குருபக்தியை வெளிப்படுத்தணும். அது மூலம் அவருக்கும் வந்து நமக்கு இந்த சாஸ்திரத்தில் நமக்கு எந்த அளவுக்கு இச்சை இருக்குது, நமக்கு என்ன எப்படி சொல்லிக் கொடுக்கணும், நமக்கு எந்த பிரக்ரியா யூஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்கணும், இதெல்லாம் அவருக்கும் வந்து நல்லா அவருக்கும் விளங்கும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுனா அவர்கிட்ட வந்து நம்ம ஓம்கார தத்துவத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும். அல்லது ஓம்கார மந்திரத்தைன்னு சொல்கிறோம். அதாவது பரம்பொருள் தத்துவத்தை நம்ம வந்து கேட்டு வாங்கி அதை வந்து நம்ம தியானம் பண்ணணும். அதுக்கடுத்து கடைசி பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இது வேதாந்த வாக்கியங்களை ஆழ்கரண்யதான் நன்றாக அவர்கிட்ட வந்து வேதாந்த வாக்கியங்களை கேட்கணுங்கிறத அந்த இடத்துல 2வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு. அதாவது முதல் ஸ்லோகத்தை வீட்டை விட்டு வெளியில் வந்தவன் 2வது ஸ்லோகத்தில் அவர் சத்வித்வானை போய் அடைஞ்சு அவர்கிட்ட இருந்து வேதாந்தத்தை கேட்க ஆரம்பிச்சதான். ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப்போடய முடியுது. இப்போ அடுத்தது 3வது ஸ்டெப் என்ன அப்படிங்கிறப்ப 3வது ஸ்டெப் தான் வந்து 3வது ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க. இப்போ இந்த சம்மதி பார்த்ததை இன்னொரு ஆங்கிளில் பார்க்கலாம். என்னென்னா வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஒரு 5 விஷயம் பார்த்துருக்கோம். கர்ம யோகேன சித்த சுத்திகி, கர்மயோகம் செய்வதால் மன தூய்மை அடையும். அடுத்து என்னது, உபாசனையா சித்த ஏகாகிரதா, உபாசனையினால் மன ஒருமுகப்பாடு கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து ஞான யோகேனங்கிறப்ப ஞான யோகத்தை 3ஆக பிரிச்சிருக்கோம். ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் பண்ணியிருக்கோம். அப்போ ஸ்ரவணத்தினால் அஜ்ஞான நிவர்த்தி, மனனத்தினால் சம்சய நிவர்த்தி, அதுக்கடுத்து வந்து நிதித்தியாசனேன விபரீத பாவனா அவ்வேத பாவங்கள்லாம் நீங்குங்கிறத பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ என்னென்னா 2 ஸ்டெப்பு நம்ம முடிச்சிட்டோம். 2 ஸ்லோகங்களில் கர்மயோகத்தையும் நம்ம முடிச்சிட்டோம், உபாசன யோகத்தையும் முடிச்சிட்டோம். ஸோ கர்மயோகத்தையும் உபாசன யோகத்தையும் முடித்தவன் அந்த வேதாந்தத்துக்கு உண்டான 4 தகுதிகளை பெற்றுட்டு அடுத்து ஞான யோகத்துக்கு உள்ள வர. அப்படி ஞான யோகத்தில் என்ன பண்ணுறோன்னா 3 விதமான ஸ்டெப்புகளை சொல்லியிருக்கோம். ஞான யோகத்தில் என்ன சொல்லியிருக்கோம்னா 3 ஸ்டெப்புகள். ஒன்று வந்து ஸ்ரவணம், தமிழில் வந்து கேட்டல், அடுத்தது வந்து மனனம் தெளிதல், சிந்தித்தல், அடுத்து நிதித்தியாசனம் தெளிதல்னு சொல்கிறோம். ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் இது 3 தான் ஞான யோகத்துக்கு படியாக நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த 3வது பாட்டில் வந்து ஞான யோகத்தை பற்றி முழுமையாக வந்து ஆதிசங்கரை டிஸ்கஸ் பண்ணுறார். ஸோ அப்போ இந்த 3வது ஸ்லோகத்தை ஒரு தடவை படிச்சுட்டு நம்ம அதுக்கு உண்டான பொருட்களை அர்த்தங்களை பார்க்கலாம். வாக்யார்த்தஸ்ச விசார்யதாம் ஸ்ருதிசிரபக்ஷ சமாஸ்ரீயதாம் துஸ்தர்காத் சுவிரம்யதாம் ஸ்ருதிமதஹ தர்க்கோனுசந்தீயதாம் பிரம்மாஸ்மீதி விபாவ்யதாம் அஹரஹ கர்வபரித்யஜ்யதாம் தேஹேகம் மதிருஜ்யதாம் உதஜனைர் வாதபரித்யஜ்யதாம். ஓகே, அதாவது இதில் வந்து என்னென்னா இந்த ஸ்லோகத்தில் 4 லைன் இருக்குது. ஒவ்வொரு ஃபஸ்ட்டு 3 லைனில் என்ன பண்ணுறாங்கன்னா 3 விதமான இந்த சாதனைகளையும் சொல்லிடுறார்.
இப்போ வந்து ஸ்ரவணம் அப்படிங்கிறதுக்கு 2 படி, அடுத்த மனனத்துக்கு 2 படி, நிதித்தியாசனத்துக்கு 2 படி. இது அந்த மாதிரி இந்த 3 லைனில் ஃபஸ்ட்டு 3 லைன்லேயே வந்து இந்த ஸ்ரவண மன நிதித்தியாசனத்துடைய விஷயங்களை அவர் சொல்கிறார். ஸோ இப்போ ஸ்ரவணம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து இது எதுக்காக பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து உபனிஷத்துலேயே சொல்லியிருக்கு, ஆத்மாவா அதே திரஷ்டவியக ஸ்ரோத்தவியக திரஷ்டவிய ஸ்ரோத்தவியக மந்தவியக நிதித்தியாசி தேவிய. ஆத்ம ஞானத்தை பற்றி கேட்க வேண்டும், மனனம் செய்ய வேண்டும், சிந்திக்க வேண்டும் இப்படிங்கிறது வேதத்தில் உபனிஷத்தில் சொல்லியிருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்கிற 3 படிகளை நம்ம வந்து இந்த ஸ்லோகத்தில் பார்க்கணும். இந்த ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய டெக்ஸ்ட் இருக்குது. ஸ்ரவணத்துக்கு மட்டும் உண்டான டெக்ஸ்ட் இருக்குது, மனனத்துக்கு உண்டான டெக்ஸ்ட் இருக்குது, நிதித்தியாசனத்துக்கு உண்டான டெக்ஸ்ட்லாம் நிறைய இருக்குது. இப்போ ஸ்ரவணத்துக்குன்னு எடுத்தோம்னா கீதா உபநிஷத்துலாம் ஸ்ரவணத்தை பற்றியே நம்ம சொல்கிறோம். அதே கீதா வந்து மனனத்துக்கு நம்ம மனனமும் யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் இந்த சித்தி கந்தங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து மனன கிரந்தமாக இருக்குது. அடுத்து வந்து நிதித்தியாசனம் சொல்லப்போ சின்ன சின்ன ஸ்லோகதாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிர்வாண சட்கம், அத்வைத பஞ்சரத்னம் இதெல்லாம் சின்னதாக இருக்கும். பட் ஆனாலும் ஒவ்வொரு லைனையும் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே மெடிடேட் பண்ணலாம், நிதித்தியாசனம் பண்ணலாம். நாகம் தேகக அப்படின்னு இருக்கும். அப்போ அதை அந்த ஒரு ஸ்தோத்திரங்கள் மூலமாகவே நம்ம நிதித்தியாசனம் பண்ணுறதுக்கு நிறைய கிரந்தங்கள் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு படி என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ரவணத்தில் 2 படி சொன்னாங்க. முதல் படி என்னன்னா, வாக்கியாத்தக ச விசாரியதாம். வாக்கியாத்த அப்படிங்கிறது என்னன்னா, வாக்கியத்தின் பொருளை விசாரியதாம்னா விசாரம் செய்ய வேண்டும். விசாரங்கிறது சம்ஸ்கிருதத்துலேருந்து விசாரம்னா ஆராய்ச்சி செய்ய வேண்டும்னு அர்த்தம். தமிழில் நம்ம விசாரங்கிறது கவலைன்னு ஒரு அர்த்தத்தை கொடுத்துட்டு ரொம்ப விசாரமாக இருக்குன்னு சொல்லுவோம், அது கிடையாது. ஸோ இந்த இடத்துல வாக்கியார்த்தம், வாக்கியம் அப்படின்னா என்னென்னா, பொதுவாக சம்ஸ்கிருதத்தில் என்ன பண்ணுவோம்னா, வாக்கியம்னா ஒரு பதானாம் சமூக வாக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிளாக டெபினிஷன் சொல்லுவோம். அதாவது ஒரு 4-5 வார்த்தைகளுடைய கூட்டமைப்பு ஒரு வாக்கியம்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்னா, வாக்கியார்த்தம்னா அந்த வாக்கியம் கிடையாது, மகா வாக்கியம். ஏன்னா உபநிஷத்து வந்து அவன் குரு வந்து அவனுக்கு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாணவன் சமாகர்ணியதான்னு 2வது ஸ்லோகத்துடைய கடைசி ஸ்டெப்லேயே சொல்லியாச்சு. ஸோ அப்போ அவன் வந்து அந்த வாக்கியங்களை கேட்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். ஸோ அப்போ அந்த கேட்கறதோடு நிறுத்திக்காமல், கேட்கறதோடு அதான் ஏற்கனவே சொன்னோம். அதாவது வந்து ஒரு விஷயத்த கேட்டோம் அப்படின்னா அது இன்ஃபர்மேஷன். கேட்டு அதை கொஞ்சம் சிந்திச்சு அது என்னென்னு நமக்கு புரிஞ்சாதான் அது நமக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அப்போ அது என்ன பண்ணணும்னா, அந்த வாக்கியங்களை பற்றி கேட்கறத வந்து அதே அந்த இதில் இன்னொரு இடத்துல சொல்கிறோன்னா, இந்த வாக்கிய சிரவணத்தினால என்ன ஆகுன்னா, ஒரு பிசாசமாக இதை கேட்டிருக்கோம் அவ்வளோதான், இந்த இது இப்படின்னு ஒன்று இருக்குது அவ்வளோதானே தவிர அந்த தாத்பரியம் என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து இந்த ஸ்ரவணம் அப்படிங்கிறது வந்து அந்த வாக்கியங்கள் மகா வாக்கியங்கள்னு சொல்கிறோம். அந்த மகா வாக்கியங்களோட பொருளை வந்து நல்லா ஆராய்ச்சி பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக கொடுக்குறது. ஏன்னா ஸ்ரவணத்தில் மகா வாக்கியத்துடைய பொருளை நன்கு ஆராய்ச்சி செய்யணும். பொதுவாக இந்த ஆராய்ச்சி செய்தல் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, ஸ்ரவணத்துக்கு வந்து ஒரு மீமாம்சா சாஸ்திரத்தில் வந்து ஒரு 6 ஃபேக்டர்ஸ் சொல்லுவாங்க, 6 லிங்கம்னு சொல்லுவோம். ஸோ இந்த 6 லிங்கத்தை வச்சு தான் எல்லாத்தையுமே வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. உபக்கிரம உபசம்ஹாரக ஒரு மகா வாக்கியம்னு எடுத்துட்டோம்னா, மகா வாக்கியமோ இல்லை ஒன்றில் சாந்தோக்கிய உபநிஷத்தில் ஒரு பகுதின்னு எடுத்துட்டோம்னா கூட அதில் உபக்கிரமம் என்ன இருக்குது, உபசம்ஹாரம், ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் என்ன இருக்குதுன்னு பார்த்து இப்போ அதை வந்து அதெல்லாம் வந்து வச்சு தான் அவங்க ஒரு விசாரம் பண்ணி தான் அவங்க முடிவு பெற முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உபக்கிரம உபசம்ஹாரக. இப்போ பார்த்தீங்கன்னா சாந்தோக்கியத்தில் வந்து சதேவ சோமி இதமத்தை ஆசித்னு அந்த இடத்துல ஆரம்பிக்கும். அவர் சத்து தான் உலகத்தில் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்குன்னு, அதுவும் வந்து மகா வாக்கியம் தான். ஸோ அந்த இடத்துல ஆரம்பித்து அப்புறம் வந்து கடைசியாக முடிக்கிறப்ப வந்து சையேஷோ ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல முடிக்க 6வது சாப்டரில் 9வது இதில் முடிக்கிறார். ஸோ அந்த மாதிரி உபக்கிரமும் உபசம்ஹாரத்தையும் நம்ம வச்சுக்கணும். அடுத்த அபியாசம், ஒரே வார்த்தையை திருப்பி தத்துவமசின்னு ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு பேர் அபியாசம்னு சொல்கிறோம். சும்மா ஒரு ஐடியாக்காக. அடுத்து அபூர்வதா, ஒரிஜினாலிட்டினா அந்த நம்ம அந்த விசாரம் பண்ணக்கூடிய இடத்துல ஒரிஜினாலிட்டி. இது சோர்ஸ் எங்கே இருக்குன்னா வேதத்துலேருந்து தான் நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கணுமே தவிர நம்மளா ஒரு புக்கு எழுதி அந்த புக்கிலேருந்துலாம் எடுத்துக்கக்கூடாது. ஸோ ஒரிஜினாலிட்டியும் ரொம்ப முக்கியம். அடுத்து அதோடைய பலன், அந்த நம்ம விசாரம் பண்ணுறப்ப அது என்ன பலன் கான்சிக்வன்சஸ் வருது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்போ அர்த்தவாதகங்கிறது வந்து அந்த ஒரு விசாரம் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன், அதாவது வந்து இப்போ இதை விசாரம் பண்ணால் உனக்கு இந்த ஒரு பலன் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய அந்த ப்ரொமோஷன், அதையும் நம்ம சொல்கிறோம். அதுக்கடுத்து வந்து உபபத்தி அப்படின்னு சொல்கிறோம். உபபத்தின்னா
அதோடைய தாத்பரியம் என்னங்கிறத தெளிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 6 விஷயங்கள், இது நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டியதில்லை. பட் ஆனால் இந்த 6 விஷயங்களை யூஸ் பண்ணி தான் வந்து ஒரு மகா வாக்கியத்தை நம்ம வந்து, அதாவது மீமாம்சா சாஸ்திரத்தில் இந்த 6 ஃபேக்டரை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து விசாரம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்னா, நம்ம என்ன பண்ணுறோம்னா வாக்கியார்த்தஸ்ய விசாரியதாம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து விசாரணை பண்ணுறோம். எப்படின்னா அதிபவனும் அறியப்படும் பொருளும் ஒன்றே அப்படின்னு ஒரு தத்துவம். இப்போ வந்து அதிபவன் யாரு? நான். அறியப்படும் பொருள்னா என்னது? நான் யார் உங்களை அறியணும், யார் அறியணும், ரெண்டும் ஒன்றே அப்படின்னு. ஸோ இது இதாக வச்சுக்கிட்டு ஒன்றொன்னா நம்ம கேட்டு நம்மளுடைய விசாரத்தை நம்ம பண்ணுறோம். இப்போ வந்து இறைவனும் நீயும் ஒன்றேன்னு நம்ம சொல்கிறோம். தத்துவமசிங்கிற மாதிரி இறைவனும் நீயும் ஒன்றே அப்படிங்கிறப்ப எப்படி இறைவனும் நீயும் ஒன்றாக இருக்க முடியும்? ஸோ அந்த காரணங்களில் விசாரிக்கணும். ஏன்னா நம்ம வந்து முழுக்க வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து அந்த வேதாந்த சிரவணத்திலே உட்காந்துக்கிறப்ப அதுதான் கரெக்டான பிளேஸ், டைம். ஸோ அங்கே உட்காந்து விசாரம் பண்ணால் தான் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வந்து அந்த இடத்துல உட்காந்து விசாரம் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன எழுதணும்னா அகண்ட சைதன்ய ரூபக பிராங், அதாவது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட விஷயங்களை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த பிரம்ம தத்துவத்தை நம்ம வந்து அதுக்குண்டான யுக்திகளையெல்லாம் கொண்டு விசாரம் பண்ணுறது தான் இந்த இடத்துல மீனிங். ஸோ இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் என்ன, இந்த விசாரணங்கிறது என்னங்கிறது பார்ப்போம். இப்போ வந்து தத்துவமசி அப்படிங்கிறது ஒரு மகா வாக்கியமாக வச்சுருக்கோம். 3 வார்த்தை தான், தத்து துவம் அசி. அது எழுதப்போ ஒரே வார்த்தையை நம்ம எழுதிடுவோம், பட் பிரிக்கணும். பிரித்தா தத்து துவம் அசி, நீ அதுவாக இருக்கிறாய். இது வந்து சாந்தோக்கிய உபநிஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகா வாக்கியம். இப்போ நீ அதுவாக இருக்கிறாய் அப்படின்னா அதுவாகன்னா எதுவாக? பிரம்மமாக இருக்கிறாய் அப்படின்னு நம்ம சொல்லு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அகம் பிரம்மாஸ்மின்னு நம்ம இதில் பார்த்தோம். ஸோ அகம் பிரம்மாஸ்மி வந்ததுனால இது தத்துவமசின்னா பிரம்மம், நீ பிரம்மமாக இருக்கிறாய். ஸோ இப்போ இந்த தத்து அப்படிங்கிற பதத்தில் 3 விதமான அம்சங்கள் இருக்குது. தத்துன்னு சொன்னால் என்ன இருக்குன்னா 3 விதமான அம்சங்கள் இருக்குது. ஒன்று வந்து சைதன்ய அம்சம், சைதன்யம் கான்சியஸ்னஸ், உணவுங்கிற ஒரு அம்சம் கண்டிப்பாக அதில் இருக்குது. தத்துங்கிற பதத்தில் உணவு அம்சம், சைதன்ய அம்சம் இருக்குது. 2வது என்ன இருக்குன்னா மாயா அம்சம் இருக்குது. 3வது என்னென்னா மாயா பிரதிபிம்ப சைதன்யம். ஈஸ்வரனுக்கு நான் டெஃபினேஷனே இதுதான். ஈஸ்வரன்னா என்னென்னா சைதன்யம் ப்ளஸ் மாயா பிரதிபிம்ப சைதன்யம் தான் வந்து ஈஸ்வரன். ஸோ ஈஸ்வரன் நம்ம ஏன் இது பண்ணுறோம்னா இதுதான் ஈஸ்வரனுடைய ஒரு டெஃபினேஷன். சைதன்ய அம்சக ப்ளஸ் மாயா பிரதிபிம்ப சைதன்யம், இது 3 சேர்ந்தது தான் ஈஸ்வரன். அப்போ தொம்னா என்ன? தத்து அப்படிங்கிறப்ப இந்த 3 அம்சத்தை சொல்லிட்டோம். தொம் பதம் சொல்கிறப்ப என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த மாயா அப்படிங்கிறது என்ன சொல்லணும்னா மாயா உபாதான காரணமாக அந்த இடத்துல எடுத்துக்குவோம். மாயா அப்படின்னா யாமா சா மாயா, எது இல்லாததோ இருக்கும்போது இருக்கு, இல்லாத மாதிரி இருக்கும். அதான் அது விவேச்சோடாமல் நிறைய இடங்களை சொல்லியிருக்கு. அது மாயா குணா டெஃபினிஷன் எல்லாமே அவ்யக்த நாமி பரமேஸ்வர சக்திக்கு அனாதி அவித்யா திரிகுணாத்மிகா பதா. ஏன்னா மாயாவை பற்றி விளக்கமாக சொல்லவே முடியாதுன்னு எவ்வளோ வேணும் சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு அதில் விஷயங்கள் சொல்லியிருக்கு. ஸோ இப்போ இந்த மாயிங்கிறது இதில் இருக்குது. ஸோ இப்போ வந்து தத்துவத்தில் என்னென்ன அம்சங்கள் இருக்குன்னா, ஒன்று வந்து ஈஸ்வரக, 2வது பார்ட் வந்து மாயா, 3வது பார்ட் வந்து மாயா பிரதிபிம்ப சைதன்யம், மாயால் பிரதிபிக்கப்படக்கூடிய அந்த சைதன்ய அம்சம் இருக்குது. சரி, இப்போ தோம்பதத்தை எடுத்துட்டா என்ன இருக்குது அப்படின்னா, தோம்பதத்துலேயே என்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து சைதன்யம் இருக்குது. தொம்பதத்துலேயும் வந்து சைதன்யம் இருக்குது. அதுக்கடுத்து என்ன இருக்குன்னா, அங்கே எப்படி வந்து உங்களுக்கு மாயா இருக்கோ இந்த இடத்துல வந்து அவித்யா இருக்குது. மைண்டுக்குள்ளே நமக்கு வந்து நம்மளுடைய மனசில் வந்து அவித்யை இருக்குது. 3வது பார்ட் என்ன அப்படின்னா அவித்யா பிரதிபிம்ப சைதன்யம், அவித்யினால் கற்பிக்கப்பட்ட இந்த சைதன்யம். 3 விஷயம் இருக்குது. ஸோ இப்போ வந்து தத்பதத்துலேயும் 3 விஷயம் இருக்குது, தொம்பதத்துலேயும் 3 விஷயம் இருக்குது. அப்போ இந்த 2க்கு எது காமனாக இருக்குது? தத்பதத்தில் இருக்கக்கூடியது சைதன்யம், மாயா பிரதிபிம்ப சைதன்யம். இந்த பக்கம் இருக்கிறது வந்து சைதன்யம் அவித்யா பிரதிபிம்ப சைதன்யம். ஸோ இப்போ இது 2க்கு காமனாக இருக்கக்கூடிய விஷயம் என்னவோ அதுதான் வந்து நம்ம எடுத்துக்கலாம். தத்துவமசிங்கிறப்ப இந்த பக்கம் மாயை இருக்குது, இந்த பக்கம் அவித்யா இருக்குது, 2யும் காமனாக எடுத்துக்க முடியாது. ஸோ இப்போ 2லேயும் காமனாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன? சைதன்யம். சைதன்யம்ங்கிறதுக்கு இங்கிலீஷில் கான்சியஸ்னஸ், தமிழில் உணர்வு. ஸோ அப்போ அந்த உணர்வை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பதங்களையும் எடுத்து நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அசி அப்படின்னா இருக்கிறாய்னு அர்த்தம். அப்போ உணர்வாகவே இருக்கிறாய்.
ஸோ இந்த மாதிரி இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம எடுத்துட்டது. இந்த தத்துவமசிங்கிற பதம் எடுத்துட்டு தத்துக்கு என்னென்ன விளக்கங்கள் உண்டு, தொம் பதத்தை ஆராய்ஞ்சு, அசிங்கிற பதத்தை ஆராய்ஞ்சு, அசிங்கிறது எந்த டென்ஸில் இருக்கு, பவிஷ்யசின்னு வந்துச்சுங்கன்னா நீ பிரம்மமாக ஆவாயின்னு ஆயிடும், இல்லை இருந்தாயின்னு வந்துடும். ஸோ அப்படி சொல்லலை, அசி இருக்குதாயின்னு இருக்கு. ஸோ இப்போ ஒவ்வொரு வார்த்தையுமே நம்ம வந்து யுக்தி பூர்வமாகவும் என்ன அதில் கரெக்டாக சொல்லியிருக்குங்கிறத வச்சு நம்ம ஆராய்ச்சி விசாரணை செஞ்சு பார்க்கறது தான் வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க வாக்கியார்த்த விசாரியதாம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோன்னா, பொதுவாக வந்து நம்ம உணர்வு அப்படின்னு தான் சொல்கிறோம். சைதன்யம் அப்படிங்கிறது உணர்வு அப்படின்னு தான் சொல்கிறோம். அது தாய்மானம் சொல்ல பாதாதி பூதம் நீ அல்லை, உன்னிப்பா கதனம் இந்திரியம் நீ அல்லை, ஆதாய் உணர்வு நீ என்றான். உணர்வு தான், கான்சியஸ் தான் எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படிங்கிறத, இந்த உணர்வால் தான் எல்லாத்தையும் நம்ம உணர்த்துகிறோம். உணர்வு தான் வந்து இந்த இடத்துல மெயினான இருக்கக்கூடிய ஒரே விஷயம். அதான் வந்து கைவல்ய உபநிஷத்தில் சொல்லியிருக்கு, மையேவ சகலம் ஜாதம் மயி சகலம் சர்வம் பிரதிஷ்டிதம் மயி சர்வம் லயம் யாதி தத் பிரம்ம அத்வயம் அஸ்மி அகம். அதாவது என்னிடத்துலேருந்து தான். இதெல்லாம் கேட்கறது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். என்ன சார் நான் ரொம்ப அல்பக்னா இருக்கேன், நீங்கள் சர்விக்னு ரேஞ்சுக்கு பேசுங்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது என்ன சொல்கிறாங்கன்னா கைவல்ய உபநிஷத்தில் மையேவ சகலம் என்னிடத்துலேருந்து தான் எல்லாமே உண்டானது. மயி செல்வம் பிரதிஷ்டிதம் என்னிடத்துல தான் எல்லாமே இருக்கு. மயி செல்வம் லயமே என்னிடத்துல எல்லாமே ஒடுங்குறது. அப்போ என்னத்தான் சிருஷ்டி ஸ்திதி லயகர்த்தா நான் தான் இப்படின்னு சொல்கிறப்ப நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக இது வந்து தத் பிரம்ம அத்வயம், இந்த இரண்டற்ற பிரம்மமாக நான் இருக்கேன்னு அந்த ஒரு உபனிஷத் வாக்கியம் சொல்லுது. இது நம்ம கேட்கப்ப நமக்கு என்ன ஆகும்னா வந்து நம்ம உண்மையாலுமே அப்படியா, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலன்னு நினச்சோம், நம்ம மையேவ சகலம் ஜாதம்னா எப்படின்னு இருக்கும். பட் ஆனால் இது என்னென்னா வியாபகாரிக திருஷ்டி பாரமாத்திய திருஷ்டின்னு 2 விதமான பார்வை இருக்குது. நம்ம வந்து எப்போவுமே வியாபகாரியத்திலே பார்த்துருக்கோம். பாரமாத்தியமாக பார்த்தோம்னா நீங்களும் நானும் ஒன்று, உங்களுக்கு வேதா நான் இல்லை, எனக்கு வேதா நீங்கள் இல்லை, அப்படி தான் நம்ம அந்த பார்த்துருக்கோம். ஆனால் லௌகீகத்தில் விவகாரத்தில் பார்க்கப்ப என்ன ஆகும்னா வந்து நீங்கள் வேறு தான் நான் வேறு தான், எனக்கு உங்களுக்கு என்ன ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கோ அது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நம்ம பாரமாத்திய நம்ம எப்போவுமே வந்து இந்த இடத்துல அத்வைதத்தில் பார்க்குறப்ப பாரமாத்திய திருஷ்டியில் தான் பார்க்கணும். அதனால் வந்து அந்த இதில் பார்க்குறப்ப தான் வந்து நமக்கு அந்த வித்தியாசம் தெரியும். ஸோ அதனால் இது சொல்கிறப்பே வந்து என்ன இப்படி சொல்கிறீங்க, நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லையே அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு கில்ட்டி வந்துடும். எங்கிட்ட நான் உண்மையாலுமே பிரம்மமானா ஒரு சில சந்தேகம் வந்துடும். ஆனால் உண்மை அதுதான். பட் அவங்க அந்த திருஷ்டி தான் வந்து அவங்களுக்கு மாறணும். வேதாந்தம் படிக்க அவங்களுக்கு அந்த வியாபகாரிக திருஷ்டியிலிருந்து பாரமாத்திய திருஷ்டி வரணும் அவங்களுக்கு. அதுக்கு தான் வந்து ஒன்றொன்னா இந்த ஸ்டெப் எல்லாமே சொல்கிறாங்க. இதில் எல்லாம் அது வரப்போகுது ஆக்சுவலாக. ஸோ இப்போ இந்த திருஷ்டியில் பார்க்குறப்ப வியாபகாரி திருஷ்டியில் பார்க்குறப்ப நானும் சத்தியம் நீங்கள் சத்தியம் எல்லாமே இருக்குது. ஆனால் பாரமாத்திய திருஷ்டின்னு பார்த்தோம்னா நீங்களும் மித்தியா, எல்லாமே மித்தியா, ஈஸ்வரனும் மித்தியா, எல்லாத்தையும் மித்தியான்னு சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா என்ன இருக்கிறது ஒரே பொருள் சைதன்யம் மட்டும்தான் அதில் காமனாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பிரம்மமேவ சத்தியம், மற்றது எல்லாமே வந்து அசத்தியம்னு சொல்ல மாட்டோம், மித்தியா. ஏன்னா இந்த திருஷ்டியில் பார்க்குறப்ப நமக்கு வந்து இருக்கிறதுனால சத்தியம் மித்தியா அவ்வளோதான், அசத்தியம்ங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான வேதாந்த விசாரங்களும் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும். அதுதான் வந்து நம்ம அந்த எதி பஞ்சகத்தில் கூட சொல்லுவாங்க, வேதாந்த வாக்கியேஷு சதாதமந்தக. இந்த வேதாந்த வாக்கியத்திலேயே தான் நம்ம அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். ஒரு பாஷ்யம் எடுத்தோம்னா ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரணமாக ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் எடுத்து அப்படி படிக்க ஒவ்வொரு வேர்டுக்கும் என்னென்ன மீனிங்னு பார்த்து பேசிக்கலாக சம்ஸ்கிருதத்தில் அது என்ன ஒரு லிங்கம் என்ன மீனிங்னு வச்சுக்கிட்டு அப்போ வேதாந்தத்தில் என்ன சொல்கிறாங்க, இவர் என்ன சொல்கிறார், அவர் என்ன சொல்கிற நிறைய படித்தவங்களுக்கு அதுதான் இதாகும். ஒரு கீதையின் பகவத்கீதை கிருஷ்ணர் தான் சொல்லியிருக்கார், ஒரு சொல்கிறதா நமக்கு வந்து மீனிங். ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 55-60 கமெண்ட்ரிக்கு மேலே இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு மேலே எவ்வளோ இருக்குது எனக்கு தெரியுது. பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ அவைலபிளாக இருக்குது. இப்போ ஒரு கீதாவுக்கு எந்த கமெண்ட்ரி வேணாலும் ஈஸியாக போய் செலக்ட் பண்ணி நெட்டில் எடுக்க முடியும். ஒவ்வொருத்தரும் கமெண்ட்ரி போட்டிருக்காங்க. தமிழ் இங்கிலீஷில் இருக்குது, சான்ஸ்கிரிட்டில் இருக்குது, எல்லாமே இருக்குது. இது அத்வைத பரமாகவே இவ்வளோ கமெண்ட்ரி இருக்குது. இது இல்லாமல் துவைதமாக சில கமெண்ட்ரிஸ் இருக்குது. விசிட்ட அத்வைதத்தில் ஒரு ராமானுஜ ஒரு கமெண்ட்ரி இது மாதிரி எல்லாமே இருக்குது. பட் இதெல்லாமே வந்து ஒன்றொன்னா படிக்கிறப்ப தான் இதுக்கு அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது புரியும். நம்ம சும்மா வந்து தத்துவமசி அப்படின்னா நீ பிரம்மமாக இருக்குதான்ட்டு போயிடுவோம். பட் இந்த டீட்டெயிலில் ஆராய்ச்சி பண்ண என்ன ஆகும்னா நம்மளோட அத்வைதத்தில் வந்து நம்ம இது இப்படி சொல்லுவோம், இது வந்து அவர் வந்து விசிஷ்ட அத்வைதி ராமானுஜ எக்ஸ்பிளைன் பண்ணப்போ இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவார், இதெல்லாம் தான் நமக்கு வேதாந்த விசாரம் பண்ணுறதுல இருக்கக்கூடிய வேலைகள். அதுதான் அந்த இடத்துல நம்ம தொடர்ந்து பண்ணணும். ஏன்னா ஒரு சன்னியாசம் வாங்கியாச்சு அப்படிங்கிறப்ப அவங்க என்ன வேலைன்னா ஆசுப்தே மதன பரியந்தம் வேதாந்தம் படநெய்யம்.
கடைசி வரைக்கும் அதையே தான் படிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா அத்தனை கிரந்தங்கள் இருக்குது, அத்தனை கிரந்தங்கள், அத்தனை புத்தி எல்லாம் எழுதி வச்சுருக்கேன். இப்போ யாரும் எழுதவே இல்லை, எல்லாம் முதல்ல எழுதி வச்சது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில புக்கே கிடைக்கல, அந்த ஓலைச்சுவடியிலலாம் இல்லை இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த மகா வாக்கியத்தை வந்து நம்ம வந்து விசாரம் பண்ணணுங்கிறது முதல் ஸ்டெப்பாக எடுத்துருக்கு. இது வந்து சிரவணத்துடைய முதல் படியாக ஆதிசங்கரர் சொல்கிறார். ஸோ இதுக்கு அடுத்தபடி என்ன, ஸ்ருதிசிதக பக்ஷ சமாஸ்ரீயதாம். ஸோ இப்போ இந்த வேதாந்தத்தை வந்து கேட்க ஆரம்பிச்சாச்சு, விசாரமும் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இந்த விசாரம் பண்ணுற இடத்துல என்ன ஆகுதுன்னா வந்து நம்ம எப்படி பண்ணணுங்கிற விஷயமும் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி இப்போ எப்படி பண்ணணுங்கிறத நம்ம பார்த்தோம். பட் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சிலர் தானாகவே படிக்க அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப என்ன ஆகுனா வந்து அந்த ஸ்ருதிசித பக்ஷ சமாசிதன்னா அதில் என்ன கருத்து சொல்லியிருக்குன்னா, வேதத்தோட பேஸ் பண்ணி தான் நம்ம அதுக்கு மீனிங் எடுத்துக்கணுமே தவிர, அதுக்கு வேற ஒரு சாஸ்திரத்தில் இப்படி சொல்லியிருக்குங்கிற மீனிங் நம்ம எடுத்துக்கக்கூடாது. வேதத்தோட பட்சத்தில் தான் இருக்கணும். ஏன்னா நம்ம என்ன ஃபஸ்ட்டு வேதத்தை தான் மெயினாக வச்சுருக்கோம். ஸோ அப்போ அந்த கருத்து எந்த ஒரு மகா வாக்கியமோ எது விசாரம் பண்ணுறதா இருந்தாலும் அந்த உபனிஷத்துடைய கருத்தை சார்ந்து தான் நம்ம வந்து அதுக்கு அதை புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு, இப்போ நம்ம வந்து இது 4வது கிளாஸ், முதல் கிளாஸில் வந்து நம்ம யம நியமங்கள்னு பார்த்தோம். நம்ம ஒரு பேருக்கு வந்து 5 யமம் 5 நியமம்னு பார்த்தோம். யம நியமங்கள்ங்கிறது ஒவ்வொரு சாஸ்திரத்தில் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்கு. இப்போ வந்து இதே யோக சாஸ்திரம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன சொல்லலாம், நாளைக்கு யோக சாஸ்திரம் பார்க்குறீங்க, அதில் வந்து கடயோக பிரதீபிகா அந்த மாதிரி டெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 10 யமம் கொடுத்துருக்கோம், 10 நியமம் கொடுத்துருக்கோம். என்னது அங்கே அப்படி கொடுத்துருக்காங்க இப்படி கொடுத்துருக்காங்கன்னா நம்ம படிக்கப்ப இதுதான் எடுத்துக்கோம். இப்போ வந்து என்ன சொல்லுவோம்னா, ஸ்ருதி இருக்குது, ஸ்மிருதி. ஸ்ருதினா வந்து வேதம், ஸ்மிருதினா அதுலேருந்து வந்தது, அது எல்லாமே இருக்குது. ஸோ ரெண்டுக்குள்ள ஒரு டிஃபரன்சியேஷன் வந்து எதை எடுத்துக்கணும் அப்படின்னா, ஸ்ருதியிலுக்கு தான் எடுத்துக்கணும். ஸ்ருதிக்குள்ளேயே வந்து கொஞ்சம் விரோதமாக காமிக்கும், அந்த மாதிரி காமிச்சு எது இருக்குன்னா எது கஷ்டமாக அதை எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் நியமங்கள் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறப்ப நம்ம வந்து என்ன சொல்கிறோம், இந்த யோக சாஸ்திரத்தில் இப்படி சொல்லியிருக்கு, சாங்கிய சாஸ்திரத்தில் இப்படி சொல்லியிருக்கு, சாங்கிய காதி. ஒரு சிலர் நம்ம வேதாந்தமே படிக்காமல் நேராக சாங்கிய காதியெல்லாம் போய் படிச்சுட்டு வந்துடுவாங்க. ஏன்னா இது படித்தா தான் அது யூஸ் பண்ணணும், இது படிக்கிறதுக்கு முன்னாடியே அதை போய் படிச்சுட்டப்போ மைண்டில் அதுதான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து என்னென்னா, அந்த வேதாந்த கருத்துக்கு இந்த வேதாந்த மகா வாக்கியங்கள் எல்லாத்தையுமே வந்து வேதாந்த பதமாக, வேதாந்தத்தை அந்த கோணத்தில் தான் நம்ம பார்த்து நம்ம இப்போ இது பண்ணுமே தவிர, மற்ற யோக சாஸ்திரத்தில் எப்படி இருக்குது, சாங்கிய விலாசம் எப்படி எப்படின்னு அதை வச்சுட்டு நம்ம இதை வந்து அனலைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த 2வது கருத்து. அதாவது என்னென்னா, யுக்தி பூர்வமாக நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ வந்து உபனிஷத்தில் என்னென்னலாம் சொல்லியிருக்கோம் யுக்தி பூர்வமாக எடுத்துக்கணும், அல்லது அனுபவபூர்வம்னா ஜாகப், சுஷுப்தி, சொப்னாவஸ்தை இதெல்லாம் வச்சு தான் எடுத்துக்குமே தவிர, இன்னொரு சாஸ்திரத்தை பேஸ் பண்ணி அந்த சாஸ்திரத்தில் அப்படி இருக்குங்கிறத வச்சுட்டு நம்ம இந்த இது பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு பிரமாணம் இந்த வேதம் தான் அப்படிங்கிறத சொல்ல. இது ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம். என்னென்னா, இந்த வேதத்துக்கு டெஃபினிஷன் கொடுத்தப்பே ஒன்று சொன்னோம். என்னென்னா, இந்த வேதத்துக்கு என்ன டெஃபினிஷன் பண்ணோம் அப்படின்னா, எந்த ஒரு நூலானது பிரத்யட்ச பிரமாணம் மூலமாகவும் அனுமானத்தின் மூலமாகவும் அறிய முடியாததை அறிந்து கொள்ள உதவுகிறதோ அதுக்கு பேர் வேதம்னு ஃபஸ்ட்டு கிளாஸில் படித்தோம், 2வது கிளாஸில் படித்தோம், வேதத்தோட டெஃபினிஷனை பார்த்தோம். அப்போ இங்கே நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னது, பிரம்மன், ஆத்மன், இதெல்லாம் இந்த வேதாந்த சாஸ்திரத்தில் இதைத்தான் நம்ம பார்க்கணும். இப்போ இதுக்கு நம்ம எதை எடுத்துக்கணும்னா, இது வந்து நம்ம பிரத்யட்சமாகவும் பார்க்கல, அனுமானமும் பார்க்கல, ஏன்னா நம்ம வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை தான் எடுத்துக்கணுமே தவிர வேத ஒரு சாஸ்திரத்திலேருந்து கொண்டு வந்து எடுத்துக்கக்கூடாது. ஸ்ருதிசித பக்ஷன்னா, ஸ்ருதினா வேதம். இந்த ஸ்ருதிசிதங்கிறது போன ஸ்லோகத்தே ஒரு இடத்துல வந்துருக்கும், வேதத்தினுடைய கடைசி பகுதி அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸ்ருதிசிதக அப்படின்னா வேதத்தினுடைய கடைசி பகுதியாக இருக்கக்கூடிய வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய வேதாந்தத்தின் பட்சமாக. அது இப்போ என்ன, ஒரு வேர்டுக்கு எப்படி வேணால் மீனிங் பண்ண முடியும். இப்போ நாங்கள் வந்து சம்ஸ்கிருதத்தில் அன்வயம்லாம் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா வந்து இந்த ஏவனா அப்படியே அப்படின்றது, இந்த அப்படியேங்கிறது நீ எங்கே வேணால் போடலாம். ராமன் புஸ்தகத்தை தான் படித்தான் அப்படிங்கிறது அந்த அவன் வந்து படிக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா அந்த படிக்கிறதுக்கு போடலாம், இல்லை புஸ்தகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா புஸ்தகத்துக்கு போடலாம். ஸோ அந்த மாதிரி எங்கே வேணால் போடலாங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, வேதாந்தத்தில் எப்படி சொல்லியிருக்கோ அதே இதுக்கு தான் போடணுமே தவிர வேறு இடத்துல நம்ம வந்து போகக்கூடாதுங்க தான். ஏன்னா இது வந்து சிரவணத்துடைய 2 படியில் முடிச்சது சிரவணத்தில். அதனால் முதல் படி என்ன அப்படின்னா வந்து மகா வாக்கியங்களுடைய அர்த்தங்களை பற்றி முழுமையாக இடைவிடாது நம்ம அதை விசாரிக்கணும்.
அடுத்து விசாரிக்கிறப்ப என்ன பண்ணணும்னா மற்ற ஒரு சாஸ்திரங்களை எல்லாம் பேஸ் பண்ணி போகாமல் முழுக்க முழுக்க வேதத்தினுடைய பட்சமாக இருந்து வேதாந்தத்தின் பட்சமாக இருந்து நாம் விசாரிக்க வேண்டும். ஸோ இதுதான் வந்து சிரவணத்துக்கு உண்டான 2 படிகளாக ஆச்சாரியார் இந்த இடத்துல சொல்கிறார். அடுத்து வந்து என்னென்னா மனனத்தில் வந்து 2 ஸ்டெப் சொல்கிறார். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து துஸ்தர்காத்து சுவிதம்யதாம். 3 வார்த்தை இருக்குது. துஸ்தர்காத்து சுவிதம்யம். தர்க்கக அப்படின்னு ஒன்று இருக்குது. தர்க்கம் அப்படின்னு சாதாரண தமிழ்லையும் சொல்லுவோம், நம்ம தர்க்கம் பண்ணாத அப்படின்லாம் சொல்லுவோம். தர்க்கம்ங்கிறது ஒரு பிலாசபி. அப்போ அது சம்ஸ்கிருத வார்த்தை. தர்க்கக அப்படிங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை. துஸ்தர்க்கக கெட்ட தர்க்கத்தல், கெட்ட தர்க்கம்னு ஒன்று சொல்கிறாரு. சுவிதமியதான் நன்றாக விலகி இருக்க வேண்டும். ஏன்னா கொஞ்சம் இப்போ தெரிஞ்சாச்சு, நமக்கு தத்துவமசிலாம் தெரிஞ்சிச்சுங்கிறப்ப நம்ம வேறு ஏதாவது ஒரு தர்க்கத்தை யூஸ் பண்ணி நமக்கு தெரிஞ்சதை இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக துஸ்தர்காத்து சுவிதமியதாம். அதாவது வேதாந்த விருத்த தர்சன நிஷேதன்னு சொல்லுவோம். வேதாந்தத்துக்கு விருத்தமாக இதையும் நம்ம வந்து இந்த இடத்துல ஸ்தாபிதம் பண்ணக்கூடாது. வேதாந்தத்துக்கு என்ன இருக்கோ அதை தான் பண்ணணும். இப்போ வந்து பொதுவாக எல்லா விஷயத்துலையுமே வந்து 2 பார்வை பார்ப்போம். சரியான பார்வை ஒன்று பார்ப்போம். சரியான விஷயத்தில் சரியாக பார்ப்போம். இன்னொரு தப்பான ஆங்கிள்லேயும் இருக்கும். ஸோ ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் பண்ண முடியும். அதாவது ஒரு பொருளுக்கு மீனிங் எடுத்துக்கணும்னா எந்த விதமாக மீனிங் எடுத்துக்கணும்னு நமக்கு தெரியணும், எந்த விதமாக மீனிங் எடுத்துக்கக்கூடாதுன்னு தெரியணும். எடுத்துக்கூடாதுன்னு தெரிஞ்சு எதுக்குன்னா இப்படி எடுத்துக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்து நம்ம கரெக்டான ஒரு பொருளில் மீனிங்கில் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறதுக்கு. அப்போ இந்த துஸ்தர்க்கம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறது அப்படின்னா சுதி ரஹித தர்க்கக. வேதத்தில் இல்லாத வேதத்தால் விளக்கப்பட்ட அந்த தர்க்கம், வெறும் தர்க்கம் மட்டும்தான் இருக்கும். அதான் நம்ம தமிழ் ஒரு வார்த்தை சொல்லுவோம், குதர்க்கம் அப்படிம்போம். குதர்க்கம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, குச்சிதக தக்க, அதாவது தேவையில்லாத விஷயம், அதுதான் குதர்க்கம்னு சொல்லுவோம். தர்க்கம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது, ஆனால் நம்ம போய் அது தர்க்கம் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து குதர்க்கக அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன துஸ்தர்காத்து, ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் தெரியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து தக்குனாலே என்னென்னா ஊகம் பண்ணுறது தான் அர்த்தம். தக்கு அப்படிங்கிறதுக்கு அந்த வேர்டே வந்து தக் ஊகே அப்படின்னு தான் வருது. நம்ம ஊகம் பண்ணி வாக்கி விசாரம் பண்ணுறப்ப நம்ம ஒரு ஊகம் பண்ணி ஏன் இப்படி இருக்கக்கூடாது, ஆதிசங்கர் ஏன் அதை எடுத்துக்கல அப்படின்னு நம்ம பேசக்கூடாது. அவர் என்ன சொல்லியிருக்காரு அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ வந்து என்னென்னா துஸ்தர்காத்து என்னென்ன, இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா வந்து இப்போ துஸ்தர்காத்துங்கிறது என்னென்னா, இப்போ வந்து நம்ம வதப்போ வந்து பாதி கதவு திறந்துருக்குன்னு சொல்கிறோம். பாதி கதவு திறந்துருந்தா என்ன அர்த்தம்? இப்போ பாதி வழி இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ முழு கதவு இல்லை, பாதி கதவு சாத்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். பாதி கதவு சாத்தி இருக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பாதி வழி இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ முழு கதவு சாத்தி இருக்குன்னா முழு வழி இருக்குன்னு அர்த்தமா? பாதி கதவு சாத்தி இருக்குன்னா பாதி வழி இருக்குன்னு நம்மளா ஒரு மீனிங் வச்சுக்கிட்டோம். இந்த தமிழில் தான் சொல்லுவோம், ஆணைக்கு அதுன்னா குதிரைக்கு அவ்வளோதான். அந்த மாதிரி பாதி கதவு சாத்தி இருக்குன்னா பாதி வழி இருக்குன்னு ஒரு மீனிங்கு. அப்போ முழு கதவு சாத்தி இருக்குன்னா முழு வழி இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொன்னோம்னா இது என்னது? இதுதான் குதர்க்கம். அதான் குதர்க்க, இந்த மாதிரி குதர்க்கமான அதான் இதுலேயே சொல்லுவார் தர்க்கஸ் அப்படி அப்பதிஷ்டானாத். ஏன்னா இதில் கடோபனிஷத்துலேயும் சொல்கிறார், யமதர்மராஜா வந்து நஷீரை சொல்றாரு, தர்க்கத்தினால் நீ வந்து ஞானத்தை அடைய முடியாது. நைஷா தர்க்கேன மதிகி ஆப்பனியா ஆப்பனியா. நாங்கள் முன்னாடியே வந்துருச்சு, தர்க்கத்தினால உன்னால் வந்து ஞானத்தை அடைய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். எல்லா இடங்கள்லையும் இருக்குது. பிரம்மசூத்திரத்தில் ஆதிசங்கர் இதுக்குன்னு தனியாக சூத்திரமே கொடுக்குறாரு. சுவாமி சொன்ன மாதிரி தர்க்கஸ்ய அப்பதிஷ்டான, தர்க்கத்துக்கு அந்த இடத்துல வந்து தேவையே இல்லை, மூலமே இல்லை அப்படிங்கிறது. ஸோ அதனால் வந்து தர்க்கம் புதர்க்கத்தை வந்து உடனும். அதனால் துஸ்தர்காத்து சுவிதம்யதாம், அதாவது கெட்ட தர்க்கத்திலிருந்து தேவையற்ற தர்க்கங்களிலிருந்து நன்றாக விலகி இருக்க வேண்டும். சுவிதம்யதாம், விதம்யதாம்னா விலகி இருக்க வேண்டும். சுவிதம்யதாம்னா நல்லாவே விலகும். ஏன்னா நமக்கு இதில் என்ன ஆகும்னா வந்து இந்த தர்க்கம் பண்ணுறப்ப நம்மளுடைய டைம் தான் வேஸ்ட் ஆகும். நமக்கு நம்மளுடைய லாஜிக்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆனால் அது ஃபெயில் ஆகும், அதுவே விஷயம். இது தேவையில்லாத கால விரயமும் கூட, நம்மளுடைய மைண்டும் பொல்யூட் ஆகும். ஸோ அதனால் இதுலேருந்து விடுபடுறதுக்காக துஸ்தர்காத்து சுவிதம்யதாம் அப்படின்னார். அதுக்கடுத்து இது மனநலத்தில் 2வது படி என்ன சொல்கிறேன்னா, அதுக்காக நீ தர்க்கம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஸ்ருதி மதக தர்க்க அனுசந்தீயதாம். ஸ்ருதி மதக, ஸ்ருதினா என்னது? வேதம். வேதத்துக்கு ஏற்புடையதான தர்க்கத்தை பயன்படுத்த வேண்டும், செய்ய வேண்டும்.
ஏன்னா நீ வந்து நம்ம இந்த வேதாந்த வாக்கியங்களை எல்லாம் விசாரம் பண்ணி நம்ம மனனம் பண்ணுறப்ப தர்க்கம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஆனால் என்னென்ன பேஸ்டான அந்த வேதத்தை கையில் வச்சுக்கணும். வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு, உபநிஷத்தில் என்ன சொல்லியிருக்கு, இப்போ இந்த ஒரு வார்த்தை வருதுன்னா இதுக்கு வந்து உபநிஷத்தில் என்ன மீனிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு தான் நம்ம அதை இது பண்ணுமே தவிர நம்மளா வந்து இது பண்ணக்கூடாது. ஸோ வேதத்திற்கு ஏற்புடையதான தர்க்கத்தை பயன்படுத்த வேண்டும். சுதி சம்மதமான தர்க்கம் அப்படின்னு சொல்கிறோம். சுதி சம்மதமான தர்க்கம்னா யுக்தி பூர்வமாக சொல்கிறோம். இப்போ யுக்தி பூர்வம்னா என்னென்னா, யுக்தி அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 விதமான 4 விஷயம் சொல்லுவோம். ஒன்று வந்து ஹேது, இன்னொன்று வந்து பக்ஷம், இன்னொன்று வந்து சாத்தியம், சித்தாந்தம், 4 விஷயம் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சம்ஸ்கிருத வேதாந்தத்தில் ரெகுலராக சொல்லக்கூடியது பர்வதக வக்னிமான் தூமவத்வாத் யதா மகாசனி. இது 4 வார்த்தை, சும்மா அது தமிழ்லேயே சொல்லிடுறேன். பர்வதக அப்படின்னா மலைன்னு அர்த்தம். மலை, வன்னிமான் நெருப்பை உடையது, மலை நெருப்பை உடையது. ஏன்? தூமவத்வாத் மகையில் அந்த இடத்துல புகை இருக்கிறதுனால அங்கே கண்டிப்பாக நெருப்பு இருக்கும். இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னா, யதா மகாசனே, அந்த இப்போ இருக்க சமையல் கட்டில் அந்த காலத்து சமையலில் புகை இருக்கும். புகை மேலே தெரிஞ்சாலும் கீழே என்ன ஆகும்னா நெருப்பு இருந்தால் தான் புகையும். ஸோ நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு தமிழ்லேயே நம்ம ஒரு பழமொழி வச்சுட்டோம். ஸோ அதனால் அப்போ அந்த இடத்துல புகையை பார்த்துருக்கேன். ஸோ அதனால் நெருப்பு இருக்குது. சமையலில் நான் புகையை பார்க்குறேன், ஆனால் அந்த நெருப்புனால தான் அந்த சாப்பாடானது எல்லாம் இதாக வேகுது. ஸோ அதனால் இந்த இடத்துல இருக்கிறதுனால அதே மாதிரி எங்கே புகை இருந்தாலும் அந்த இடத்துல நெருப்பு இருக்குங்கிறது. இதில் வந்து இந்த ஹேதுங்கிறது என்ன, புகை இருக்குங்கிறது ஹேது, பக்ஷக, சாத்தியம் எல்லாமே சொல்லிடும். ஸோ இந்த மாதிரி யுக்தி பூர்வமாக சொல்லணும். இப்போ இதுக்கு வேதாந்தத்தில் ஏதாவது ஒன்று சொல்லலாம். எப்படி சொல்கிறான்னா, பிரம்ம நிர்குணக, பிரம்மனுக்கு எந்த குணமும் கிடையாது. ஏன்? எப்படி? நிரவயத்வாத், அவருக்கு எந்த அவயவமும் கிடையாது. பிரம்மன் சொல்கிறது பிரம்மன் தான், அதுக்கு எந்த அவயவமும் கிடையாது. சரி, அது எப்படி? இது மாதிரி எதா ஆகாசவத்து, ஆகாசத்துக்கு ஏதாவது அங்கங்கள் இருக்கா? இல்லை. ஸோ இந்த மாதிரி யுக்தி பூர்வமாக நம்ம தர்க்கம் பண்ணணும். இது வந்து வேத பாடசாலையெல்லாம் வந்து அவங்கவுங்க ஒரு தர்க்கம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இப்போ வந்து பிரம்மன் இருக்கிற மாதிரி அவங்க ஒவ்வொருத்தரும் இன்னொரு உதாரணத்தை சொல்லி அதுக்கு ரிலேட்டடாக இப்போ இது ஆகாசம் சொல்கிறாருன்னா பிருத்திவியை சொல்லி ஏதாவது சொல்லலாமா? ஸோ இந்த மாதிரி சுதியில் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை ஒட்டி எந்த தர்க்கம் பண்ணுறதோ அது பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ நமக்கு என்ன ஆகணும், நாலேஜ் வித்தி ஆகும். ஏன்னா இது ஒன்று கம்பேர் பண்ணுறோம், எது இருக்குங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரியான சுதியில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு தர்க்கம் பண்ணுறதை சாஸ்திரம் அலோவ் பண்ணுது. தர்க்கமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் துஸ்தர்க்கத்தை பண்ண வேண்டாம்னு சொல்லுது. இதுதான் சிம்பிளான டெஃபினிஷன். என்னென்னா வந்து யுக்தி பூர்வக சம்சய நிவர்த்தி. இப்படி சொல்கிறதுனால என்ன ஆகுன்னா வந்து புகை இருக்குது, அதனால் நெருப்பு இருக்குங்கிறது நமக்கு புரியுது. ஸோ அதனால் வந்து யுக்தி பூர்வமாக யுக்தியோடு நம்ம சொல்கிறப்ப நம்மளுடைய சம்சய நிவர்த்தி ஆகிறதுனால இதுக்கு வந்து மனனம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த 2 ஸ்டெப் பார்த்துருக்கோம். சிரவணத்துக்கு 2 படிகள், வாக்கிய அர்த்தத்தை விசாரம் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து வேதாந்தத்தை சார்ந்து தான் அதை விசாரம் பண்ணணுங்கிறத பார்த்தோம். அதுக்கடுத்து மனநத்துக்கு 2 படி என்னென்னா, துஸ்தர்க்காத்து, கெட்ட தர்க்கத்துலேருந்து நம்ம விடுபட்டு நம்ம விலகி இருக்கணும். அடுத்து வந்து ஸ்ருதி மத வேதத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய தர்க்கங்களை வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிறது 2வது படியாக சொல்லியிருக்கு. ஸோ இப்போ வந்து ஸ்ரவணம் மனநம்ங்கிற 2 ஸ்டெப்பை வந்து 2 லைனில் சொல்லிட்டார். 4 ஸ்டெப் ஆச்சு நமக்கு, ஒன்றுக்கு 2 ஸ்டெப்பு. அடுத்து என்னென்னா நிதித்தியாசனம். நிதித்தியாசனம்ங்கிறது 3வது ஞான யோகத்துடைய 3வது படி. முதல் படி ஸ்ரவணம், அடுத்தது வந்து மனனம், 3வது படி வந்து நிதித்தியாசனம். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். அப்போ கேட்டாச்சு, இந்த இடத்துல சிந்திக்கிறதா இந்த யுக்தி பூர்வமாலாம் நம்ம சிந்திச்சு பண்ணுறோம். அதுக்கடுத்து வந்து தெளிதல், அதுதான் நிதித்தியாசனம் பண்ணுறது. நிதித்தியாசனம்னா அப்படின்னா என்னென்னா, நமக்கு ஏற்கனவே நமக்கு ஒரு சில விஷயங்களாம் இப்போ படிச்சிருக்கோம், சிரவணம் பண்ணியிருக்கோம், மனனமும் பண்ணியிருக்கோம். இந்த சிரவணம் மனனம் பண்ண விஷயத்தை நம்ம வந்து ஒரு தியானம் பண்ணுற மாதிரி பண்ணுறது. அதாவது என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கோம், மென்டலாக என்ன தெரிஞ்சிருக்கோம் எல்லாத்தையுமே வந்து நம்ம தியானம் பண்ணுறது, அதுதான் வந்து நிதித்தியாசனம் பண்ணுறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்கிறாருன்னா வந்து பிரம்ம அஸ்மி இது விபாவியதான். பிரம்ம அஸ்மி இது அப்படின்னா என்னது, முன்னாடி சப்ளை பண்ணிக்கணும். அகம், நான் பிரம்மமாக இருக்கேன் என்று தியானம் செய்ய வேண்டும். விபாவியதாம்னா தியானம் செய்ய வேண்டும். அப்போ நான் என்ன ரீசன், நம்ம ஏற்கனவே வந்து இந்த வாக்கியங்கள்லாம் விசாரணை பண்ணிட்டோம். தத்துவமசிலாம் விசாரணை பண்ணுறப்ப நானும் சைதன்யம், இறைவனும் சைதன்யமாக இருக்கிறதுனால நான் பிரம்மஸ்வரூபம்லாம் நமக்கு வந்து அதெல்லாம் விசாரணை பண்ணியாச்சு. ஸோ நமக்கு யுக்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு.
சரி, தெரிஞ்சால் மட்டும் பத்தாது. இதை வந்து அடுத்து எப்போ நம்ம ரியாலிட்டி கொண்டு வரணுங்கிறப்ப இந்த மாதிரி நிதித்தியாசனம் பண்ணுறப்ப தான் நம்ம கொண்டு வரோம். அப்போ வந்து அகம் பிரம்மாஸ்மி இது விபாவியதாம். நான் வந்து பிரம்மமாக இருக்கேன்னு சொல்லி நம்ம தியானம் பண்ணணும். பிரம்மம்னா என்ன? அது பிரம்மம் வந்து எல்லா இடத்துலையுமே விரிஞ்சதுக்கு பிருகத்வாத்து தேசத்தை எல்லா இடங்களையும் இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரம்மமாக அதான் ஏற்கனவே சொன்ன மையேவ சகலம் ஜாதம் மை சர்வம் பரிசம் அந்த நாலேஜ் நமக்கு வந்ததுனால இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்து நான் பரம்பொருளாக பிரம்மமாக இருக்கிறேன்னு தியானம் பண்ணணும். இந்த தியானம் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, நான் அகம் பிரம்மாஸ்மின்னு எதுக்குன்னா, நம்ம இது என்னென்னா இத்தனை நாள் இதை வந்து உடம்பு அப்படின்னே நம்ம நினச்சிட்டே வந்துட்டோம். இது அகம்ங்கிறது நான்னா என்னது, என்னோட உடம்பு, எனக்கு உடம்பு சரியில்லை எனக்குங்கிறப்ப நம்ம பாடியை தேகத்தை வச்சே நம்ம வந்து சொல்லிகிட்டே வந்ததுனால இதுலேருந்து தேகம் இல்லை, அகம் நான் ஜீவக, அகம் நான் தேக, நான் தேகமும் இல்லை ஜீவனும் இல்லை, நான் பிரம்மன்னு நமக்கே வந்து சொல்லிக்கணும். சொல்லிட்டு இருந்தால் தான் நமக்கு ஏன்னா இத்தனை வருஷங்களாக நம்ம என்ன சொல்கிறோம், நான் உடம்புனே சொல்லிட்டு வந்ததுக்கப்புறமா அதுலேருந்து நம்ம எப்படி மாறணுங்கப்ப இந்த விஷயங்களை புனப்புனக மறுபடியும் பண்ணிகிட்டே இருந்தால் தான் வந்து அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறது. இப்போ நான் உடம்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் உடம்புங்கிறது அறியாமை, உடம்புன்னு சொல்லுவது அறியாமை. ஓகே, அப்போ நான் பிரம்மன் அப்படிங்கிறது அதுதான் உண்மை, அதுதான் வந்து நம்ம பாதமாத்திய திருஷ்யா உண்மை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து இதுதான் வந்து நிதித்தியாசனத்தோட முதல் படியாக சொல்ல, நான் பிரம்மமாக இருக்கேன் என்று உணர வேண்டும். இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை எல்லா இடங்களையும் சொல்லுவாங்க. என்னென்னா வந்து ஒரு மனிதன் இருந்தான், அவனுக்கு திடீர்னு என்னாச்சுன்னா ஒரு சைக்கலாஜிக்கலாக வியாதி வந்துடுச்சு. நான் வந்து மனுஷனாக இல்லை, நான் ஏதோ ஒரு புழு மாதிரி இருக்கேன், என்னை நான் வெளியில் போனால் அந்த கோழி வந்து என்னை கொத்தும் கோழி, அதனால் எனக்கு இருக்க முடியாது என்று அதனால் என்ன பண்ணானே இவன் வீட்டை விட்டு வெளியில் வரதுக்கே இவன் வந்து பயந்துக்கான். என்ன காரணம், இவன் மனிதனாக இருக்கான், ஆனால் இவன் மனிதன் இல்லைன்னு இவன் மைண்டுக்குள்ளேயே ஒன்று திங்கிங் வந்து, நான் வந்து ஒரு மனிதன் இல்லை, நான் வீட்டை விட்டு வெளியில் வந்தேன்னா என்னை வந்து அந்த கோழியானது கொத்தும் அப்படின்னு இவன் பயந்துட்டான். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு விபரீதமான ஒரு பாவனை மனசுக்குள்ளே வந்துடுச்சு. அப்போ என்ன ஆகுது, அவங்கெல்லாம் டாக்டர்லாம் கூப்பிட்டு வச்சு, இல்லைப்பா நீ வந்து மனுஷன், உனக்கு வந்து உன்னை எதுவும் கோழி பண்ணாது அப்படின்லாம் சொல்லி, அதனால் நீ வந்து தைரியமாக இது, உன்னையும் வந்து கோழி இருந்தால், கோழிக்கு எது உணவுன்னா மனிதன் உணவு இல்லை, அது இந்த புழு பூச்சி இதுதான் எது இருக்கோ சாப்பிடும், ஸோ ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து மறுபடியும் கொண்டு வரப்போ அவன் என்ன பண்ணுறான், மறுபடியும் அப்படியே வீட்டை விட்டு வெளியில் மறுபடியும் கோழியை பார்த்து மறுபடியும் பயந்து ஓடி போயிட்டான். என்ன காரணம்னா, அவன் என்ன சொல்கிறான்னா, நான் மனுஷங்கிறது எனக்கு தெரியும், கோழிக்கு தெரியுமா, இதான் விபரீதம். அவனுக்கு அது அவ்வளோ பற்று இருக்குது, நான் வந்து மனிதன் இல்லை அப்படிங்கிறதுல அவன் அவ்வளோ இதாக இருக்கான். ஸோ இந்த விபரீத பாவனைகள்லாம் போகணும்னா நான் யாருங்க, என்னுடைய உண்மையான சுரூபம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து நிதித்தியாசனம் பண்ண, என்ன இந்த ஸ்டெப்பே நிதித்தியாசன ஸ்டெப் தான். அதனால் அகம் பிரம்ம அஸ்மி, நான் பிரம்மமாக இருக்கிறேன். நான் வந்து ஒரு ட்ரெயினில் போதும், நீங்கள் யாரும் கேட்டால் அகம் பிரம்ம அஸ்மி எப்படி நான் பிரம்மமாக இருக்கேன் அப்படின்னா என்ன, வேதாந்தம் படிக்காத டிடியாக இருந்தானே, இல்லை உங்கள் பேர் வந்து இந்த இடத்துல சரவணன் தான் போட்டிருக்கு, பிரம்மன் இல்லை, ஸோ டிக்கெட் இல்லைன்னு சொல்லிடுவார். இதே வேதாந்தம் படித்த டிடியாக இருந்தால் என்னென்னு சொல்லுவார், பிரம்மனுக்கு தான் போக்கு வரவே இல்லையாச்சு, நீ எதுக்கு போகிறேன்னு கேட்டால் என்ன பண்ண முடியும், சும்மா எங்கேயும் போக வேண்டியதும் இல்லை, வர வேண்டியதும் இல்லை, போக்குவரத்து தான் பிரம்மா, இப்போ நீங்கள் எதுக்கு போகணுன்னு கேட்டான்னு. ஸோ அதனால் இது எங்கே பயன்படுத்தணுமோ அங்கே தான் பயன்படுத்தணும். ஸோ அதனால் இது வந்து அகம் பிரம்மாஸ்மி என்று எல்லாத்தையும் சொல்லுன்னு சொல்லலை, விபாவிதான். நீ உனக்குள்ளே வந்து உன்னை பாவிச்சுக்கோ. நிதித்தியாசனம் பண்ணுறப்ப நீ உனக்குள்ளே வந்து அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மாவாக இருக்கேன்னு சொல்லி நமக்குள்ளே அந்த பாவனை வரணும். எப்படின்னா இந்த மாதிரி எப்பப்பெல்லாம் அந்த லௌகீக சம்மந்தமாக நமக்கு இன்னத்துக்கு ஒரு பிரச்சனை வருது, அந்த மாதிரிலாம் வரப்போ வந்து சரி நம்ம வந்து இந்த இதில் இருக்கோம், அவங்க தான் புரியாமல் பண்ணுறாங்க, ஸோ அதனால் நம்ம வந்து பிரம்மமாக இருக்கும், நம்ம இதில் எப்படி நம்மளுடைய ஸ்டெப்பை கொண்டு போகணும்னு அப்படி தான் பார்க்கணுமே தவிர, அதுக்காக வந்து நம்ம பிரம்மம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் போய் சொல்லிட்டு இருந்தோம்னா அப்புறமா அடுத்த நாள் வேதாந்த கிளாஸுக்கு அவங்க அனுப்ப மாட்டாங்க நம்ம. ஸோ அதனால் வந்து நிதித்தியாசனத்துடைய முதல் ஸ்டெப் என்னென்னா வந்து அகம் பிரம்ம அஸ்மி இது விபாவியதம். ரெண்டாவது ஸ்டெப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அகதக கர்வக பரித்தியஜதம். அகக அப்படின்னா தினம்னு அர்த்தம், தினம் அப்படின்னு சொல்லுது. தினம் கர்வத்தை பரித்தியஜதம். என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து சிரவணமும் பண்ணிட்டோம், மனமும் பண்ணிட்டோம், நிதித்தியாசனமும் பண்ணிட்டோம். இந்த 3 தான் ஞான யோகத்துக்கான ஸ்டெப்பாக வந்து ஆதிசங்கரே சொல்கிறார். ஸோ சிரவண மன நிதித்தியாசனம் பண்ணுறப்ப நமக்கு ஞானம் வந்தாச்சு அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து ஒரு கர்வம் வந்துடும். இந்த கர்வங்கிறது எப்படி வருது அப்படின்னா, இப்படி தான் எனக்கு வந்து கர்வத்துக்கு என்ன இது கொடுத்துருக்காங்கன்னா,
மோகத்தை இது பண்ணி விட்டது. இந்த மோகத்தினால இது வந்து என்னென்னா வந்து ஒரு மித்தியாவான ஒரு இதை இது பண்ணி விட்டு எனக்கு எல்லாம் தெரியும், அகம் பிரம்மாஸ்மி, நான் இது சிரவணத்துலேயும் பார்த்துட்டேன், மனநலத்தையும் பார்த்துட்டேன், நிதித்தியாசனத்தையும் பார்த்துட்டேன், எனக்கு இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கர்வம் வந்து நமக்கு வந்துடும். ஸோ வேதாந்தம் படிக்கிறப்ப கர்வம் இருந்ததுன்னா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகவே முடியாது. ஸோ அதனால் தினந்தோறும்னு சொல்கிறாங்க, அகம் பிரம்மாஸ்மி இது விபாவேதாங்கிறது எப்போவுமே நீ பண்ணிட்டு, ஆனால் தினங்கிறது இந்த இடத்துல எதுக்காக சொல்கிறாருன்னா வந்து இந்த அந்த ஏற்கனவே நீ கற்றுட்டு இருக்கக்கூடிய அந்த சாஸ்திரமானது உனக்கு கர்வத்தை கொடுத்துடக்கூடாது. இப்போ நான் 2 பேர் வந்து சொல்லலாம், சாமிஜி உங்களுக்கு எல்லா வேதம் படிச்சிருக்கீங்க, நீங்கள் எல்லா வேதம் நீங்கள் வந்து வேத பாதங்கதக வேதத்தினுடைய கதையை கடந்தது அப்படின்லாம் சொன்னோன்னா ரைட் என்ன விஷயம்னு கேட்டுடணும். ஆமாம்மா நான் எல்லா வேதமும் படிச்சிருக்கேன், ஆமாம் நீங்கள் அது தெரியுமா உங்களுக்கு, நான் இப்போ ரீசெண்டாக அதெல்லாம் படிச்சிருக்கேன், நான் அது சொல்லக்கூடாது. ஸோ அதனால் நம்ம வந்து அந்த கர்வத்தை வந்து விட்டுறணும். என்ன ரீசன் அப்படின்னா ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எல்லாமே வந்து எதெல்லாம் வந்து பிரம்ம தத்துவம் எதெல்லாம் மித்தியாங்கிறது சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ வந்து பிரம்மஜானம் தான் முக்கியம்னு சொல்கிறோம். பிரம்மஜானமே என்னாச்சுன்னா அகம் பிரம்மாஸ்மின்னு பார்த்துட்டோம்னா பிரம்மஜானம் மித்தியாதான். அகம் பிரம்மாஸ்மிக்கு நம்ம மனசுக்குள்ள வந்தாச்சுன்னா பிரம்மம் மட்டும்தான் சத்தியம். பிரம்மத்துக்கு அடுத்து எது வந்தாலும் மித்தியா தான் அந்த இடத்துல. ஸோ அப்போ வந்து மித்யா அப்படின்னா என்னென்னா எது வந்து வித்யாநாசியம் தத் மித்யா, எது வந்து அறிவால் அழிக்கப்படுகிறதோ அது மித்யா. ஸோ அப்போ பிரம்மஜானம் அப்படின்னா பிரம்மன் அறிஞ்சாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த அறிவு எதுக்கு, பிரம்மன் மட்டும் தான் அகம் பிரம்மாஸ்மி, அதனால் அந்த ஒரு படியோடு இருக்கணும். ஆனால் இந்த நிதித்தியாசனம் பண்ணி இதெல்லாம் பண்ணுறப்ப நமக்கு அந்த கர்ப்பங்கள் வந்துடும். ஸோ அந்த கர்ப்பத்தை வந்து நம்ம வந்து முழுமையாக கர்ப்பத்தை விட்டுவிட வேண்டும் அப்படிங்கிறது இந்த நிதித்தியாசனத்துடைய 2வது படியாக சொல்லி. ஸோ இப்போ 3 லைன் பார்த்தா 3 லைன்லேயும் 2 ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பு வந்து சிரவணம், அடுத்து மனனம், அதுக்கடுத்து வந்து நிதித்தியாசனம். அதுக்கடுத்து வந்து இதுக்கு அடுத்து சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்லக்கூடிய கருத்து என்ன, இந்த நமக்கு ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா கர்மயோக, உபாசனா யோக, ஞான யோகன்னு அந்த 3 யோகத்திலிருந்து தான் நமக்கு உண்டான சாதனைகளை சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள் வந்து இதோட முடிஞ்சது. ஆனால் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனாக அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 16 + 2 18 ஸ்டெப்ஸை வந்து அவன் சன்னியாசியாக தான் இருக்கணும். ஏன்னா அவன் சன்னியாசம் பண்ணிட்டு வந்து வேதாந்தத்தில் வந்து இருக்கிறப்ப அவங்களுக்கு எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனாக சொல்லுவேன். இது வந்து ஸ்டெப்ஸுன்னா இந்த விஷயங்களெல்லாம் நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெளிவாகும், எது செய்யணும் எது செய்யக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் மாதிரி. ஸோ இப்போ அதில் என்ன சொல்கிறாருன்னா ஃபஸ்ட்டு வந்து தேகே அகம் மதி ருஜ்யதாம். தேகேனா தேகத்தில் உடலில், அகம்மதி நான் என்ற எண்ணத்தை, உஜ்யதாம் நன்றாக ஒதுக்கி தள்ள வேண்டும். அப்போ ஏன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம்னா 3வது நிதித்தியாசனத்துலேயே அகம் பிரம்மாஸ்மின்னு பார்த்ததுக்கப்புறமா அந்த இடத்துல தேகத்துக்கு சம்மந்தமே கிடையாது. பிரம்மாஸ்மின்னு பார்த்தாச்சு, கர்ப்பத்தையும் உடச்சொல்லி எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ அப்போ நம்ம எந்த சிந்தனையில் இருக்கணும், தேக சிந்தனையில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தேகே அகம்மதி, என்னுடைய தேகம், நான் இந்த தேகத்துக்கு இப்படி ஆயிடுச்சு, என்னது ஒரு வியாதி வந்ததுக்கு அதெல்லாம் இல்லாமல் இந்த தேகம் வந்து உள்ளியாக இருக்குது, குண்டாக இருக்குது, இந்த தேகம் மனுஷ தேகம், இதெல்லாம் இந்த தேகத்தை பற்றின சிந்தனையே டோட்டலாக இருக்கக்கூடாது. ஏன்னா பிரம்மன்னு முடிவு பண்ணியாச்சு, அகம் பிரம்மாஸ்மி இது விபாவியை தான் சொன்னப்பே வந்து நீ பிரம்மங்கிற இடத்துக்கு அவள் கொண்டுட்டாங்க. அப்போ அதுக்கப்புறமா வந்து தேகம் சொல்லிட்டு இருந்தோம்னா இந்த இடத்துல வேலையை. ஸோ அதனால் தேகத்தில் வந்து தேகத்தை பற்றிய எண்ணத்தை வந்து நன்றாக ஒதுக்கி தள்ள வேண்டும். ஸோ எல்லா இடங்களுமே வந்து இந்த தேக புக்திங்கிறது வந்துடும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இது எனக்கு பிடிக்காது எல்லாத்துக்குமே வந்துடும். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து கம்பல்சரியாக இருக்கணுங்கிறதுக்காக வந்து தேகே அகம்மதி நான் என்கிற எண்ணத்தை வந்து டோட்டலாக விட்டுறணும் அப்படின்னு. அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னா புதஜனைகி வாத பரித்யஜதாம். புதஜனைகி அப்படின்னா வந்து சான்றோர்களோடு அறிஞர்களோடு அந்த மாதிரி இருக்கிறவங்களோடு வித்வான்களோடு வாதகன்னு வாதம் செய்தலை பரித்யஜதாம் அதவே விட்டுவிட வேண்டும். இன்னும் இதுக்காக இந்த வார்த்தையை முதலே சொல்கிறதுனா நம்ம இப்போ எல்லாம் கொஞ்சம் படிச்சிட்டோம், ஏதோ கொஞ்சம் படிச்சிட்டா கூட நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம வந்து பிரம்மசூத்திரம் படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எண்ணத்தில் இருந்துட்டு நம்ம வந்து போய் அதாவது ஒரு மகான் சன்னியாசி வராதுன்னா அவர்கிட்ட போய் நம்ம நீங்கள் வாதம் பண்ணலாமான்லாம் கேட்கக்கூடாது, அது வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா அதனால தான் முதல்ல ஸ்டெப்பில் அவர் என்ன சொல்கிறாருன்னா கர்வத்தை வந்து விடணும்னு சொல்கிறாரு. இந்த கர்வம் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து கர்வம் வந்து அதுக்கு மேலே வித்யாவாதை அவாய்ட் பண்ணி, ஏன்னா அந்த கர்வத்திலே தான் நம்ம இருப்போம்.
இந்த படங்கள்லேயே பார்த்துருக்குமே எத்தனையோ இதில் அப்போ கர்வத்தினாலேயே வந்து எனக்கு மீது யாருமே இல்லை ஒரு பாடகர் அப்படிங்கிறப்ப அந்த படத்தில் வந்து இன்னொரு பாடகப்போ அவர் வந்து போய்டுவார். அதனால் அந்த கர்வம் இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து வந்து சொல்லப்போ என்ன சொன்னால் புதஜனேகி சான்றவர்களோடு வாதம். ஏன்னா இது என்ன ஆகும்னா வந்து நம்மளுடைய அகங்காரத்தை வந்து இது பண்ணணும். இப்போது வித்வான் இருக்கார், அவர் வந்து அவர்கிட்ட போய் நம்ம வாதம் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நம்மளுடைய கருத்து என்னவோ அதைத்தான் நம்ம பார்க்கணுன்ற நம்ம வேதத்தோட கருத்து என்ன எது உண்மைங்கிறதெல்லாம் விட்டுட்டு அவர் ஜெயிக்கணுங்கிறது தான் என்னோட எண்ணம் இருக்குமே தவிர நான் இந்த சாஸ்திரம் பிரம்ம சத்தியம் இந்த பிரம்மத்தை பற்றி பிரம்ம ஞானத்தை அடையணுங்கிறதுல நமக்கு அந்த இடத்துல லட்சியம் இருக்காது. இப்போ வாதம் பண்ணுறப்ப என்ன ஆகும், யாராவது ஜெயிக்கணும், ஸோ நானாக தான் இருக்கணுங்கிறது பேசிக்காக இருக்கும். ஸோ அதனால் இந்த வாதம் பண்ணுறதை வந்து தவிர்க்கணும். என்ன இன்னொரு ரீசன் என்ன சொன்னா வந்து அவங்ககிட்ட இருந்து என்ன தெரிஞ்சுக்க முடியுமோ அது பார்க்கணும். பொதுஜனங்கள்னால் அந்த மாதிரி வரக்கூடிய ஆள்கிட்ட இருந்து நம்ம ஏதாவது தெரிஞ்சுக்கலாமா, ஏதாவது ஒரு வார்த்தை 2 வார்த்தை சொல்லுங்க சாமி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு அப்படி தான் கேட்கணுமே தவிர எனக்கு இது தெரியும் ஸோ நான் வந்து உங்கள்கிட்ட இது வாதம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வரக்கூடாது. இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்துருக்கு. அதனால் வந்து இது பண்ணுறேன். இதே இந்த வாதம் அப்படிங்கிறது வந்து நிறைய இதில் சொல்கிறோம். இப்போ சம்வாதம்னு ஒன்று சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது பகவத்கீதையில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணார்ஜுன சம்வாதே. அந்த சம்வாதம்னா என்ன சொல்கிறோம்னா வந்து குருவுக்கும் சிஷ்யனுக்கும் உண்டான ஒரு சொல்கிற இடங்களில் வந்து சம்வாதம் எவ்வளோ வேணால் நீங்கள் பண்ணலாம். குருவுக்கான இது எனக்கு புரியலை இன்னொன்று சொல்லிக் கொடுங்கன்னா ஒரு மெத்தடில் சொல்லிக் கொடுப்பார். இல்லை அந்த இது எனக்கு புரியலை அப்படின்னா இன்னொரு மெத்தடில் சொல்லிக் கொடுப்பார். அப்பவும் புரியலைன்னா சரி ரைட் ஓகேன்னு எதுவும் இல்லை, நீங்கள் சொல்கிறது தப்பு, எனக்கு இது இல்லைன்னு சொல்லக்கூடாது. நம்ம வந்து என்ன பண்ணால் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம உட்காந்து மறுபடியும் ஏற்கனவே என்ன ஸ்டெப் பார்த்தோம், நம்ம விசாரியை தான் வாக்கியார்த்தே விசாரியை தான். அப்போ நம்ம மறுபடியும் விசாரணை பண்ணால் புரியும். ஏன்னா அவங்க சொல்கிறது வந்து அவங்க அனுபவபூர்வமாக அவங்க குருகிட்ட கேட்டு பண்ணி அதான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் அது வந்து அதுதான் உண்மை. ஸோ நமக்கு அது புரியல அப்படிங்கிறப்ப இல்லை சார் தப்பு, எனக்கு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இது தப்பு தான் வரும், நீங்கள் வேணால் பாருங்க நீங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? இருக்காங்க அப்படியே ஆள் இருக்காங்க. இந்த இடத்துல இப்படி தான் சொல்லி ஆதிசங்கரர் இந்த இடத்துக்கு என்ன மீனிங் அப்படி சொல்லுங்கள் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஒன்றுமே பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த மாதிரி புதஜனைகள் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து நம்ம வந்து வாதத்தை தவிர்க்கணும். என்ன ரீசன் அப்படின்னா வந்து இந்த வாதத்தினால் நம்மளுடைய அகங்காரம் அதிகமாகும், நம்மளுடைய ஞானத்துக்கு பாதிப்பு தான் ஏற்படுமே தவிர ஒருத்தட்டு ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுட்டா தான் ஞானம் வருமே தவிர இல்லை நான் சொல்ல தான் கரெக்டுன்னா என்னோட நாலேஜ் அப்படியே லிமிட்டட் ஆகிடும். இதுக்கு மேலே நான் மேலே கற்றுக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. ஸோ அதனால் புதஜனங்களோடு அறிவாளிகளோடு வாதத்தை தவிர்க்கும். அதான் நம்ம சொல்கிறோம் என்ன, குறைகுடம் கூத்தாடும் நிறைகுடம் தழும்பாதுன்னு அதுக்கு தான் அந்த காலத்திலே இது சம்ஸ்கிருதத்துலேயே இருக்குது. அத்தகடோ நூனம் அப்படின்னு தான் சொல்கிறோம். அதனால் இது இந்த 4 லைனில் இந்த 8 ஸ்டெப்பை சொல்லியிருக்கார். ஸோ அதுதான் இந்த 3வது ஸ்லோகத்துடைய முக்கியமான ஸ்லோகம். இதுதான் என்னென்னா ஞான யோகத்தினுடைய படிகளான ஸ்ரவண மனன நித்தியாசனத்துக்கு உண்டான படிகளை சொல்லி அதுக்கப்புறமா இதுக்கு மேலே சொல்கிறது எல்லாமே வந்து அந்த மோட்சமாகத்துக்கு தயாரிக்கக்கூடிய சாதகனுக்கு என்னென்னலாம் சொல்லணுமோ என்ன இப்போ கடைசியாக சொன்னார்ல இந்த மாதிரி வாதத்தை தவிர்க்கணும், தேக புத்தியிலேருந்து விடுபடணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்கிறார். ஸோ இப்போ இந்த 3வது ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து மகா வாக்கியத்தினுடைய பொருட்களை நம்ம வந்து எப்போவுமே வந்து மகா வாக்கியத்தோட பொருளை வந்து நன்றாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அதுக்கடுத்து என்ன சொல்கிறோம், சுதிமத அதை அந்த விசாரம் செய்கிறப்ப என்னன்னா வந்து வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம மீனிங் எடுத்துக்கணுமே தவிர நம்மளாக வந்து ஒரு மீனிங் எடுக்கக்கூடாது. மற்ற சாஸ்திரங்களோ மற்ற ஸ்ருதின்னு சொல்ல மாட்டோம், மற்ற சாஸ்திரங்களை பேஸ் பண்ணி அதில் அப்படி சொல்லியிருக்கு அதனால் அப்படின்னு அந்த மீனிங் எடுத்துக்கக்கூடாது. வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்தை வச்சு தான் நம்ம வந்து வேதாந்தத்தில் வந்து பொருள் எடுத்துக்கொள்ள முடியும். இது ரெண்டுமே வந்து சிரவணத்துக்கு உண்டான ஒரு படிகளாக சொல்லிக்க. அதுக்கடுத்து மனநத்துக்கு சொல்கிறப்ப வந்து மனநத்தை இது பண்ணுறப்ப தர்க்கங்கிற வார்த்தையை சொல்கிறார். துஸ்தர்க்கம் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறார். கெட்ட தர்க்கத்துலேருந்து விடுபடணும் அப்படிங்கிறது. ஏன்னா கெட்ட தர்க்கங்கிறது நம்மளை வந்து நம்ம என்ன கற்றுக்கணுமோ அதை கற்றுக்க விடாமல் பண்ணிடும். அதனால் அந்த கெட்ட தர்க்கத்துலேருந்து விலக்கி இருக்கணும்னு சொல்லியிருக்கார். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காரு, ஸ்ருதி மத தர்க்க ஸ்ருதியில் சொல்லியிருக்கிற மாதிரியான தர்க்கங்கள் யுக்தி வேணும், லாஜிக்கோடு பண்ணணும். நம்ம லாஜிக் இருந்தால் தான் பண்ணணும். தர்க்கங்கிறது வந்து ரொம்ப நல்ல டாபிக். ஒரு சில என்ன பண்ணுவாங்கன்னா தர்க்க சாஸ்திரம் ரொம்ப அப்படியே மயக்கும், அதிலே ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் வேதாந்தத்தையே விட்டுருவாங்க, தர்க்கத்திலே இருப்பாங்க. ஆனால் நம்ம என்னன்னா தர்க்கத்துக்கு வேதாந்தத்தில் எந்த இடத்துல தர்க்கம் யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல மட்டும் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த துஸ்தர்க்கத்தை விளக்கி ஸ்ருதி சம்பந்தமான தர்க்கத்தை செய்யணுங்கிறது மனநத்துக்கு உண்டான 2 படிகளாக வந்து ஆச்சாரியா சொல்லியிருக்கார்.
அதுக்கு அடுத்து சொல்லக்கூடிய 2 படிகள் நிதித்தியாசனத்துக்கு உண்டான படிகள் என்னென்னா அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமாக இருக்கேங்கிறத வந்து நம்ம வந்து விபாவேதம் தியானம் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து அந்த ஒரு எண்ணங்கள் வரப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா கர்ப்பங்கள்லாம் வரும். ஸோ அந்த கர்ப்பத்தை வந்து நீக்கணும். இது 2மே வந்து சவணமான நிதித்தியாசனத்துக்கு உண்டான படிகளாக சொல்கிறார். இதுக்கு அடுத்து சொல்லக்கூடிய எல்லா படிகளுமே வந்து ஜென்ரலாக இந்த மோட்சத்தை விரும்பக்கூடிய சாதகர்களுக்கு என்னென்னலாம் பண்ணணுங்க, என்னென்ன விஷயங்கள் வந்து முக்கியமான கமாண்ட்மெண்ட்ஸ் என்னவோ அதெல்லாம் சொல்கிறார். அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, தேகத்தில் வந்து நான் என்கக்கூடிய எண்ணத்தை, அந்த புத்தியை வந்து நன்றாக ஒதுக்கி தள்ளவும் அப்படிங்கிறது. ஏன்னா நீங்கள் எல்லாம் பிரம்மாஸ்மிங்கிறது பண்ணதுக்கப்புறமா அகம் தேகோஸ்மின்னு சொல்லக்கூடாது. ஸோ அதனால் பிரம்மமாகவே உணருங்கப்ப அந்த தேகத்தில் இருக்கக்கூடிய பற்ற உடனும். அதுக்கடுத்து வந்து புதஜனைக்கு சான்றோர்களோடு வாதம் செய்யக்கூடாது. நம்ம அவங்ககிட்ட என்ன கற்றுக்கிட்டோமோ அதை நம்ம கற்றுக்கணுமே தவிர அவங்களோட போது வாதம் செய்யறப்ப என்ன ஆகும் அப்படின்னா கால விரயம் ஏற்படும், உங்களுக்கு ஒரு மரியாதை குறைவு ஏற்படும், நமக்கு என்னென்னா ஞானம் கிடைக்காது, ஞான குறைவு தான் ஏற்படும், ஞானம் வந்து ஏற்படாது. ஸோ அதனால் வந்து சான்றோர்களோடு இந்த வாதத்தை நாம் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த 3வது ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். அடுத்து 4வது ஸ்லோகத்தை அடுத்த வகுப்பில் பார்த்து 5வது ஸ்லோகத்தோடு முடிச்சிடும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம்.